Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்குனா 5,000 square feet free. நாக்குல வந்து உப்பே பட்டிருக்கு போல இருக்கு. சொர்ண இப்பதான் உரைக்குது. இதுக்கெல்லாம் மட்டும் வாய் கிழியுது இல்ல, இந்த தெரு மூலையிலேருந்து அந்த தெரு மூலை வரைக்கும். அட்லீஸ்ட் 2-3 வாரத்துக்காவது அந்த பொண்ணு கிளாப் வாங்குச்சு. நீ வந்ததுலேருந்து என்ன கிழிச்ச? அங்க உட்கார வச்சு ஒன்று பண்ணீங்களே, வார எண்டில் இருக்கு. நீ உட்கார வச்சு ஒருத்தர் 100 தடவை தோப்புக்காரனை போட்ட வச்ச உன்ன செய்வாங்க பாரு சனி ஞாயிறு. அதெல்லாம் முடிச்ச உடனே ஜெஃப்ரிக்கு என்ன காண்டுன்னு தெரியல, மாக்கிங். முத்துக்குமரன் சொல்றாருல, நான் 2வது வாரம் சிப்பாயின்னு நினைச்சு நீ சிப்பாயிரியா, நீங்க டிசைட் பண்ணா அது உங்களோட இஷ்டங்க. அதை ஜெயிச்சதுனால கேப்டனா இப்போ நம்ம எதுவுமே ஸ்லிப் ஆகக்கூடாது, அதனால உட்காந்து சிவகுமார் கிட்ட சமரசம் பண்ணிக்கிட்டாரா இல்லை உண்மையாலுமே மனசு வந்து சமரசம் பண்ணிக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. அது ரொம்ப ஓப்பனாகவே யார் யார் மேலே என்னென்ன தோணல் இருக்கோ கெத்தா மூஞ்சிக்கு நேராக வச்சு செஞ்சது. ஏன்னா ஆனந்தி வந்து தேவையில்லாத அசிங்கம் பிடிச்சது இதெல்லாம் பேசாமல் கரெக்டாக என்ன தேவையோ அங்கே அடித்தாங்க. அதனால தான் புகழ்ச்சி. ரோஸ்ட் பஸர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ரோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா விஷாலுக்குலாம் இதெல்லாம் ஒரு அசிங்கம் தானே. டக்கு டக்குன்னு அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சா விழுறவங்க வந்து விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் பாஸ் எவிக்ஷன்லேயே நான் கொண்டாட போகிறேன், டான்ஸ் ஆட போகிறேன். அந்த நாளையே நான் எஸ் அப்படின்னு பண்ண போகிறேன்னா. வெல்கம் டு பேபி 8 vs அபி ரோஸ்ட். ஹாய் அபி. ஹாய், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல இருந்து போயிடுவோம். எபிசோட் ஸ்டார்டிங்லே முத்து வந்து கூமுட்டை அப்படின்னு சொல்லி பவியை சொல்லிட்டாங்கன்னு பவி வந்து பேசினாங்க. ஸோ அது வந்து ஏன் பவி வந்து அந்த இடத்துல ரொம்பவே எனக்கும் பேச தெரியும்லாம் சொன்னாங்க. அது முத்து சொன்னது தப்பு தானே? தப்பு தான். பட் அட்லீஸ்ட் இப்போ பவித்ராக்கு வந்து அவ்வளோ தைரியமா போயிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து காலையிலேயே நான் இப்படி பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும், நான் பேசாம போயிட்டேன்னு சொன்னது நல்ல விஷயம் தான். எனக்கு அது பிடிக்கவும் செஞ்சது. பவித்ராவா அது செஞ்சது நல்லது. ஏன்னா அதை தான் பிக் பாஸ் வீக் 1லேருந்தே ஓப்பன் அப் அவங்க உங்கள் கேம் நீங்கள் விளாடுங்க, இன்னொருத்தர் ஷேடோவில் இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததை இப்போ இத்தனை வாரம் கழித்து இப்போ தான் நம்ம தர்ஷிகா கேட்டாங்க பாருங்க சிவகுமாரை, சூடு சொர்ணை இல்லைன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ தான் கொஞ்சம் நாக்கில் வந்து உப்பே பட்டிருக்கு போல இருக்கு. சொர்ணை இப்போ தான் உரைக்குது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீட்டில் உள்ள சில பேர்லாம் அவங்க காலை அவங்களே கயிறு கட்டி செவுத்துல இருக்கிற ஒரு ஜன்னலில் மாட்டி வச்சிட்டாங்க. ஆஹா, நம்ம தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, நம்ம நல்ல பேர் மட்டுமே எடுத்துன்னு இருக்கணும், கடைசி வரைக்கும் போனோம். அந்த தாட்டே முதல்ல ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. நம்மளுக்கு தோன்ற உரிமை, நம்மளுக்கு தோன்ற கஷ்டங்கள், நம்மளுக்கு தோன்ற வலிகள், நம்மளுக்கு தோன்ற சந்தோஷத்தை காட்டுறதுக்கு தான் பிக் பாஸ் வீடு. அதை தான் கேம். இதை பிகினிங்கே பண்ணியிருந்தா நிறைய பேர் வாய் அடங்கி இருக்கும். டப்பு 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 டப்புன்னு போடும் அங்கேயே. இப்ப பாருங்க, இனிமே பவித்ரா கிட்ட முத்துக்குமரன் ஏதாவது பேசணும்னா அப்படியே யோசிப்பார். ஒரு செகண்ட் யோசிப்பார், என்ன பேசணும் பேசணும்னா இந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கொண்டா. அவ்வளவுதான். நம்மளுக்கு பிடிக்கலன்றதை நம்ம சொல்லணும். நாமினேஷன்ல வரதுக்கு பயந்து சில விஷயங்கள் பண்றீங்கன்னா அதை தவிர்த்துடுங்க, அது பண்ணாதீங்க. நாமினேஷன்ல வரது தப்பே கிடையாது. ஜனங்க டிசைட் பண்ணணும் நீங்க வேணுமா வேணாமான்ட்டு. இன்னைக்கு பவித்ரா ஓப்பன் அப் ஆயிருக்காங்க, அன்னைக்கு ரஞ்சித் ஓப்பன் அப் ஆனாரு ஒரு 2 நாள் முன்னாடி. இன்னுமே நிறைய பேர்ல ரொம்ப வாயில்லாத பூச்சி ஆக்டிங் எல்லாம் பண்றாங்க. அந்த வர்ஷினி எல்லாம் இன்னைக்கு பிக் பாஸ் உட்காந்து ரோஸ்ட்னும் போது மட்டும் அப்படியே தாவரா மாதிரி பண்றது என்ன, அப்படியே சவுண்டு மாதிரி மாக்கிங் பண்றது என்ன, இதுக்கெல்லாம் மட்டும் வாய் கிழியுது இல்ல, இந்த தெரு மூலையிலேருந்து அந்த தெரு மூலை வரைக்கும். அப்ப இத்தனை நாள் நடிச்சியாமா? அச்சோ பிக் பாஸ், நீங்க வந்து பனிஷ்மெண்ட் வந்து சிவகுமாருக்கும் சவுண்டுக்குன்னு நினைச்சிட்டு கொடுத்தீங்க. அப்படி கிடையாது. யாரெல்லாம் ரோஸ் பண்ணோன்னு கலாச்சாங்களோ அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ பிக் பாஸ். நீங்க ஏதோ நினைச்சீங்க, ஆனா ஏதோ நடந்துருச்சு. ரோஸ்ட்னா என்ன? கேம்ல நடக்கிறத என்ன தப்பு சரி அதை பத்தி பேசி சுட்டி காமிக்கிறது தான் ரோஸ்ட். இவங்க என்ன பண்ணாங்க? கலாச்சாங்க, கேவலமா சிரிச்சாங்க. விஷால் எல்லாம் இப்படி தலகாணியை மூடிட்டு சிரிக்கிறாரு. வர்ஷினி இவங்க எல்லாம் வந்து சவுண்டை கலாய்க்கும் போது சவுண்ட் ஆச்சு, சேர் போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து தைரியமா மூஞ்சிக்கு நேரம் யோசிக்காம செஞ்சா. இது வரைக்கும் நீ அவளை பத்தி பின்னாடி அவளை பேசியிருக்கியே, தைரியம் இருக்கா வந்து முன்னாடி சொல்றதுக்கு? தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்குப்பா உட்காந்து மூஞ்ச முன்னி. அதான் ஏதாவது ஒரு விஷயம் தோணுனா முன்னாடி சொல்றதுக்கும் யோசிப்பாரு, சிரிக்கிறதுக்கு கூட பாருங்க தலகாணியை மூடி வச்சுருந்தா சிரிப்பாரு அவரு. ஐயோ கடவுளே, தைரியம் இல்லாதவங்களாம் இவ்வளவுதான் போல இருக்கா. நீ
சிரிக்கணும்னா கூட மறைஞ்சு மறைஞ்சு பண்ணுவாங்க போல இருக்கு. இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு முதல்ல சவுண்டுக்கே கொடுத்துருக்கூடாது பெஸ்ட் பர்ஃபார்மர். வர்ஷினிக்கு தான் கொடுத்துருக்கணும். டாஸ்க்குன்னு வரும்போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா அவங்க ஆட் ஆன் பண்ணி அவங்க ராஜாவை பத்தி சொன்னதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு தானே 3 hours உட்கார்றது பண்றது எல்லாமே சவுண்டு பண்ணாங்க. சவுண்டு வந்து சொந்தமா கிரியேட் பண்ணாங்க. அதாவது ராணி வந்து ஃபர்ஸ்ட் உட்காரும் போது அவங்களை எல்லாருக்கும் சொல்ற விதத்துல அவங்களே லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க வார்த்தைகள் ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணாங்களே. வர்ஷினி நீங்க என்ன கிழிச்சிங்க? ஏங்க உங்களை அறிவு இல்லையா? கேர்ள்ஸ் டீமுக்கு அவ்வளோ கூடவா உங்களுக்கு அறிவு கிடையாது? வர்ஷினிக்கும் சவுண்டுக்கும் எப்படி கம்பேரிசன் பண்ணுவீங்க? சவுண்டு கிரியேட்டிவிட்டியா யோசிச்சிருக்காங்க டாஸ்க்ல. அண்ட் சாச்சனாக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க. ராணிக்கு வந்து அந்த பணிவிடை அவ்வளோ வேலைகள் செஞ்சிருக்காங்க. அதுக்கான நிறைய 24/7 அந்த வீடியோஸ் கூட சோஷியல் மீடியால ஷேர் ஆகுது. எனக்கு என்னன்னா அபி இதுல மெயினா சாச்சனா வர்ஷினி கேர்ள் சைட்ல சொல்றேன். பாய் சைட்ல ஆப்வியஸ்லி விஷாலா இருக்கட்டும், ஜெஃப்ரிலாம் வந்து அன்பிலீவபிள். எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாச்சனாவோடது? நான் வந்து சாச்சனாவை அதிகமா பேசுறோம். அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் இல்ல. நம்ம எப்பயுமே கெலாட்டா பிங்க்குக்கு சரி, பிக் பாஸுக்கே அவங்க எவ்வளவு பெரிய கெஸ்ட். அவங்கள பத்தி பேசணும்னா நம்ம தனியா ஒதுக்கி வச்சு ஒரு அவங்களுக்கு பண்ற சாங்கிகள்லாம் பண்ணி பேசணும்ல. அதனாலதான் வரலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க நல்ல வேலை முன்னாடியே கொண்டுட்டீங்க. சாச்சனாக்கு 1% கூட தகுதி கிடையாது. நீ சொல்ற பத்தியா அங்க உட்கார வச்சு ஒண்ணு பண்ணீங்களே, வார எண்டில் இருக்கு. நீ உட்கார வச்சு ஒருத்தனை 100 தடவை தோப்புக்காரனை போட வச்ச உன்ன செய்வாங்க பாரு சனி ஞாயிறு. வலிக்குதாடா, கஷ்டமா இருக்காடா, வேணும்ட்டே தான் பண்ணேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. இதை விடவா அவ பண்ணிட்டா எனக்கு புரியலையே. ஐயோ யோ 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 யோ. சவுண்ட் செய்யறது சரியோ தப்புங்க. ஆனா அந்த பொண்ணு தோன்றதை செய்து அட்லீஸ்ட் ஜனங்க கிட்டல நான் தான் இப்படின்னு காமிச்சுக்குது. அதனாலதான் சில நேரத்துல அந்த பொண்ணை புகழ்றாங்க, சில நேரத்துல திட்டுறாங்க. ஏன் தெரியுமா? ஓப்பனா அட்லீஸ்ட் ஒளிவு மறைவு இல்லாம அந்த பொண்ணு காமிச்சிருந்ததுனால அட்லீஸ்ட் அவன் உண்மையா இருக்கால்ல. நீ உண்மையா இருக்கியா? என்ன டிராமா பண்ற? பாய்ஸ் டீமுக்கு போய் இங்க இருக்கிறத சொல்ற, அங்க இருக்கிறது வந்து இங்க சொல்ற. உனக்கு கோவம் வந்துச்சு காண்டுன்றதுனால ஒருத்தனை 100 தடவை தோப்பு கண்ணை போட வச்ச. அதே மாதிரி ஜெஃப்ரி ஒரு ரோஸ்ட் கொடுக்குறாங்க, ரோஸ்ட் பண்றீங்க, ஓகே. மற்றவங்க சிரிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம், அவங்க குரலை வச்சு மார்க் பண்ணிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம், நீ பண்ணலாமா? அவர் எப்போ தெரியுமா கேட்டுட்டு பண்ணாரு? ஆல்ரெடி மார்க்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்க பர்மிஷனோட நான் உங்க குரல் எடுத்துக்கிட்டுமான்னு பார்த்தீங்களா? அது ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி அடித்த பஸரில் அதெல்லாம் முடிச்ச உடனே ஜெஃப்ரிக்கு என்ன காண்டுன்னு தெரியல, ஃபுல் மார்க்கிங். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் அடிச்சது வந்து விஷால். ஃபுல்லாக அந்த பொண்ணோட வாய்ஸில் அவ்வளோ நேரம். இதுல என்ன, இதுல எங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுது? அதை கூட அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா சிரிச்சுக்கிட்டே எடுத்துச்சு, நம்ம ஜெஃப்ரி தானேன்னு சொல்லி சண்டை வைக்காம அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துச்சு. அப்ப அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணலாமா? உனக்கு ரயான் வேணுமா ஜெஃப்ரி வேணுமோது கூட எனக்கு ஜெஃப்ரி தான் வேணும்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. அப்ப எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த பொண்ணு ஜெஃப்ரிக்கு கொடுக்கும்போது ஜெஃப்ரி வந்து அப்படி கலாய்க்கலாமா? ஒருத்தரோட வாய்ஸை வச்சு அப்படி பண்ணலாமா? ஃப்ரெண்டா நீ பண்ணலாமா? மற்றவங்க யார் வேணா பண்ணிட்டோங்க. அது சவுண்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா சவுண்டுக்கு ஜெஃப்ரியை பிடிக்கும். சவுண்டு உண்மையாக ஃப்ரெண்டாக பார்க்குறா ஜெஃப்ரின்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் பார்க்குற எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு நண்பனாக அது பண்ணியிருக்கு தேவையில்லைன்னு. சாச்சனாவெல்லாம் இல்லை, நான் ஒரு பிபி கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கல. எந்த லிஸ்ட்லேயுமே எடுத்துக்கல. அந்த பொண்ணை வந்து எனக்கு அந்த மகாராஜா படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சிம்பத்தி அழுதேன் அந்த பொண்ணுக்கு கொடுமை நடக்கும் போதெல்லாம். ஆனால் அந்த பொண்ணு அப்படியே அதுதாங்க சினிமானா சினிமா வேற தான், அது கேரக்டர் இல்லை. அதனால நம்மளுக்கு பாவமாக தெரிஞ்சுது. சாச்சனாவோட ஒரிஜினல் கேரக்டர் பார்க்கும்போது யப்பா ஐயோ யோ 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 இது பஜாரியை விட மோசமாக இருக்கேப்பா இந்த பொண்ணு. உங்களுக்குலாம் தைரியம் கிடையாது. சில இப்போ வர்ஷினியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இந்த சில வீட்டில் உங்களுக்குலாம் என்ன அப்போ நடிச்சிங்களா இத்தனை நாள்? ஐயோ எங்கள் நாக்கில் வந்து ரப்பர் பேண்ட் கட்டி வச்சுட்டாங்க, எங்களால் எதுவுமே பேச முடியாது, இன்னைக்கு பிக் பாஸே சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்களே ரப்பர் பேண்டெல்லாம் கட்டி வச்சு ரெடி ஆகிட்டீங்கன்னா தைரியம் இருந்தால் எல்லா நேரமும் பேசுங்க. ஏன் டாஸ்க்குன்னு வரும்போது தான் அந்த தைரியத்தை காமிப்பீங்க? அப்போ நீங்கள் கோலையா? எதுக்குங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு சவுண்டை பற்றி பேசுகிறாங்களோ 1% தகுதி கிடையாது. முத்துக்குமரன் சொல்கிறாருல, நான் 2வது வாரம் சிப்பாயின்னு நினச்சேன், நீ சிப்பாய். ஏன் நீங்கள் டிசைட் பண்ணால் அது உங்களோட இஷ்டங்க. உங்களை யார் சிப்பாயின்னு நினைக்க சொன்னது? எல்லாரும் இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? வீட்டில் நீங்கள் மட்டும் தான் புத்திசாலியாக இருக்கணும், மற்றவங்களாம் மக்கா இருக்கணும், நான் வரணும், நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கணும், நான் சொல்கிறது தான் வேத வாக்கா இருக்கணும், மற்றவங்கெல்லாம் மக்கு சாம்பிராணியாக இருக்கணும், நான் மட்டும் தான் வாவ் இவன் தான் வந்து கிளாஸ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட், BB 8லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் எடுக்கணும். நீங்களாம் நினச்சிக்கிட்டா எப்படிங்க? நீங்கள் ஒரு விதமாக ஒரு கேம் விளாடுவீங்க, அது தப்பு கிடையாது. சவுண்டு விளாடுனா அது தப்பாயே? என்னப்பா நியாயம் இது? இந்த பிள்ளையும் வந்து பால் குடிக்குமா? நான் இது விஷத்தை குடிச்சா கூட யாரும், அதாவது அந்த இடத்துல வர்ஷினி சாச்சனாலாம் அவ்வளோ அக்ரெசிவா. இதுல வர்ஷினி இன்னொன்று அபி, ஃபர்ஸ்ட் வந்து யார் இண்டிவிஜுவலா விளையாடுறா, டீமா விளையாடுறா, யார் எதுவுமே விளையாடாம வேஸ்டா இருக்காங்கன்னும் போது எல்லாரும் வர்ஷினே சொன்னாங்க. ஜாக்லின் போயிட்டு சப்போர்ட் பண்ணாங்க வர்ஷினிக்கு. இங்க பாரு எனக்கு வந்து எல்லாரும் ஒன்று ஈஸி டார்கெட்னு பண்றாங்க, பட் வந்து நீ அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண அப்படிலாம் சொன்ன அந்த வர்ஷினி
அந்த டைம்லலாம் அமைதியா இருந்துட்டு இங்க சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணும்போது எங்க இருந்து அவங்களுக்குள்ள இவ்ளோ அறிவும் ஞானமும் வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கே தெரியல. பொறாம அட்லீஸ்ட் 2-3 வாரத்துக்காவது அந்த பொண்ணு கிளாப் வாங்குச்சு. நீ வந்ததுலேருந்து என்ன கிழிச்ச? அதே மாதிரி சாச்சனா விஷம்ன்றிய உடம்பு ஃபுல்லா விஷம் வச்சிருக்க. நீ உடம்பு ஃபுல்லா விஷம் வச்சிருக்க. கேட்டா இவ அழுவுறது நடிப்பா இருக்கா? நீ வந்ததுலேருந்தே நடிப்பு டிராமா போட்டுன்னு தான் சுத்தின்னு இருக்கிற. என்னமோ ரொம்ப எல்லாரும் யோகிய மாதிரி உட்காந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னும் போது ஒருத்தரை அதுக்கப்புறம் பாருங்க பிக் பாஸே சொல்வார். அவருக்கே அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாராம். இப்போ அவர் நினைச்சது வேற, அவர் நினைச்சு கொடுத்த டாஸ்க் வேற, இவங்கெல்லாம் செஞ்சது வேற. அதாவது பால் பாயாசம் எவ்வளோ டேஸ்டா இருக்கா? நீ ஒரு சொட்டு பாய்சன் கலந்து அது குடிக்க முடியுமா? ஏங்க ஒரு சொட்டு தானே இவ்வளோ பால் பாயசமாவா விஷமாயிடும்னா? ஆவுங்க, அவ்வளோ பவர் இருக்கு அந்த விஷத்துக்கு. அதை தான் பண்ணியிருக்காரு. உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியே பிக் பாஸ் எடுத்துட்டு வந்து பால் பாயசத்தை வச்சிருக்கிறாரு. அதை ஊட்டி விட சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஊட்டி விட சொல்லியிருக்காரு? ரோஸ்ட் பண்ணி ஊட்டி விடுங்கன்னு இருக்காரு. நீங்க என்ன கலந்துருக்கீங்க? விஷத்தை கலந்துருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு அது விஷம் கிடையாது. கலந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சொட்டு கலந்தாங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே ஒரு டிராப் விஷம் தான். அவங்களுக்கே அவங்க வச்சுக்கிட்ட விஷம் தான். இதனால எவ்வளோ அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். நீங்க பாருங்க. சவுண்ட் இப்போ உட்காந்து பேசுனது இது பண்ணதெல்லாம் நியாயம் அதெல்லாம் சொல்லலை. அதுவும் ஆட் ஆன் பண்ணி தான் இவங்க எக்ஸ்ட்ராவா ஆடினது பாய்ஸ் எல்லாமே. சாச்சனா இவ்வளோ பேசுறாளே, இப்போ பண்ணீங்க பார்த்தீங்களா? அதை பார் சேர் கொண்டு வந்து கொடுத்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு பேசுங்கன்னு சொன்னதே சாச்சனா தான். அப்போ ஒருத்தவங்களை நல்ல ட்ரிகர் பண்ணி ஏற்றி விட்டுட்டு அவளையே உட்காந்து நீ சொல்றியே, நீ என்ன பெரிய ஆளா இருப்ப? இதுல வேற இதை கண்டிப்பா இந்த வீக் சாட்டர்டே வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்ட்டு வேற நீங்க வந்து இங்க ஒருத்தவங்களையும் பத்தி பேசினது. சவுண்டுக்கு புதுசே கிடையாது. சவுண்டை எல்லா வாரமும் வச்சு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சாச்சனாவை வச்சு கிளிக்க போறாங்க பாருங்க. கிளி 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 கிளின்ட்டு ஹோஸ்ட் கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு அமுச்சு விடுங்க சார். இன்னைக்கு கூட அபி இங்க சௌந்தர்யாவை இப்படி பண்ணிட்டு அங்க போய் பவித்ரா கிட்ட ஆமால அன்னைக்கு அழுகும் போது புள்ளி எல்லாம் வந்து இந்த ஸ்கூல்ல சொல்லிட்டு தேவையில்லாம அழுதாங்க. இதே மாதிரி ஜாக்லின் சாப்பாடு சாச்சனானாலே சோறு சோறு சோறுன்னு கத்துறது தானே. ஸோ சாச்சனாக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரும்போது ஜாக்லின் டக்குன்னு சொன்னாங்க, இப்போ சாப்பாடுனா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு உடனே ஆனந்தி கூடயும் பவித்ரா கூடயும் போய் உட்காந்து ஜாக்லினை பத்தி பேசுறா. ஸோ சாச்சனா வந்து இந்த பேக்ல உட்காந்து ஒருத்தவங்களை புரணி பேசுறது அப்படிங்கறது அதிகமா பண்ணக்கூடியது. ஆமா, முதுகுல குத்துறதை தவிர மேடம்க்கு என்ன வேலை? 24 மணி நேரம் முதுகுல குத்தி இருக்கணும். இப்போ மத்தவங்கள வந்து அழுவுறது நடிப்புன்னா நீ நடிச்சுன்னு இருக்கிறியா? அப்ப அதுக்கு பேர் என்ன? ஓவியாவோட ஒரு டைலாக் இருக்குப்பா சீசன் 1ல ஜூலியா பாத்துல, ஒரு மாசம் ஃபுல்லா எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ நடிக்க முடியும்? நீ நடிச்சுக்கிட்டே இருக்கிற, உனக்கு இருக்கு பார், வச்சு செய்வம் பார் உன்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நடிச்சு 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 மற்றவங்க பண்றதை பார்த்தாலும் இந்த மாதிரி நடிப்பா தெரியுது போல இருக்கு. ஏன்னா அந்த அம்மா அதை தானே பண்றாங்க. அதனால மற்றவங்க பண்றதும் நடிப்பா. நம்ம உண்மையா தான் இருந்தா தானேங்க மற்றவங்க பண்றது கொஞ்சமாவது நம்மளுக்கு உண்மையா தெரியும். பொறாமை யாரு? வர்ஷினிக்கு, நம்ம சாச்சனாக்கு, நிறைய பேர் கேர்ள்ஸ் அணிலையும் சொல்லுவேன், பாய்ஸ் அணிலையும் சொல்லுவேன். விஷாலெல்லாம் அவ்வளோ ரசிக்கிறார்ல. 2 டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது. அவளாச்சும் அட்லீஸ்ட் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறா. நீ சொன்னது கூட இன்னும் அவளுக்கு தெரியாது கரெக்டாக. ஆனால் அவள் ஏதோ உன்னை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொன்னா பார்த்தீங்களா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் பின்னாடி போய் தான் நீ கவுண்டர் அடிப்பியா? நீ மூஞ்சிக்கு நிறையாவே அடிக்க மாட்டான்னு சொல்லி தெரியா? இதை விட சூப்பர் கவுண்டர் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீ கரெக்டாக மூஞ்சிக்கு நேராக போய் எதாவது சொல்லியிருக்கியா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி தீபக் அவரை பார்த்து உங்கள் மேனஸ் உங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் எல்லாமே கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அந்த பாய்ஸ் எல்லாரோட இதுவுமே கரெக்டா அடிச்சா. ரயான் வந்து ஒரு மாதிரி ஓவரா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட உரிமை எடுத்துட்டு ரயானை பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரயான்கான அந்த வார்த்தைகள் டிசர்விங் இல்லையோன்னு தோணுச்சு. அதை தாங்க சொல்றேன். அது கரெக்ட் தான். அதே தானே ஜெஃப்ரியும் பண்ணாரு. நம்ம சவுண்டு தானேன்னு சொல்லி தானே ஓவரா ஆட்டம் போடுறாரு. ஒரு ஃப்ரெண்டா அவர் பண்ணியிருக்க தேவையில்ல. அதே சவுண்டு ஒரு ஃப்ரெண்டா ரயானுக்கும் பண்ணியிருக்க தேவையில்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சௌந்தர்யா வந்து மேபி இவங்கெல்லாம் ரோஸ்ட் பண்றாங்க, நம்மளுக்கு டாஸ்க் இருக்கே, நம்ம வீட்டுக்கு வந்து தானே இவங்க பாத்திரம் கழுவணும் அப்படின்னு இவங்க ஒரு டாஸ்க்கை இவங்க கேள்வி கேட்குற ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு இந்த ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டு பிரேக் அவுட். இதுல இந்த பசங்க இந்த சைட் கிராஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல எனக்கு வந்து சௌந்தர்யா அது ஒரு வெப்பனா, நீங்க சொன்ன மாதிரி வெப்பனா யூஸ் பண்ணி அங்க டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ற மாதிரி தேவையில்லாதது மாதிரி தானே இருக்கு. ஏன்னா அது ஒரு ப்ரொவோக்கிங்காகவே கொடுத்த மாதிரி இல்லையா? நோ. இப்போ வாரம் விஜய் சேதுபதி வருவார், கேள்வி கேளுங்க அப்படின்வார். எல்லாரும் நின்று கேட்பாங்க, ஏங்க நான் இப்பயாச்சும் ஓப்பனாக பேசுங்க,
இப்பயாச்சும் மனசுக்குள்ள இருக்கிறத பேசுங்க. ஏங்க எப்பயுமே வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க? உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் இப்ப எப்பதாங்க விளையாட போறீங்கன்னு எப்பயுமே வாரம் வாரம் கேட்பாரா? அததான் இந்த பொண்ணு பிரேக் பண்ணி இந்த பசங்களுக்கெல்லாம், நீங்க என்ன ரோஸ்ட் பண்றீங்க? அவர் என்ன சொன்னாரு? நீங்க என்ன பண்றீங்க? நான் செய்றேன் பாருன்னு சொல்லிட்டு தான் கெத்தா டாஸ்க்ன்ற ஒரு ரீசன வச்சு வச்சு செஞ்சுச்சு. சேர் மட்டும் தான் அந்த பொண்ணு யோசிக்கல. அது சாட்சனா செஞ்ச கேவலமான வேலை. ஆனா ரொம்ப ஓப்பனாவே யார் யார் மேல என்னென்ன தோணல் இருக்கோ கெத்தா மூஞ்சிக்கு நேரா வச்சு செஞ்சது. அப்புறம் நீங்க விஷால் பத்தி ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களா? கேளுங்க. அதை நான் சொல்றேன். இப்போ அதுக்கும் பதில் சொல்றேன். இல்ல இன்னைக்கு என்னன்னா விஷால் எழுந்திருச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்றேன்ட்டு என்னென்னத்தையோ ட்ரை பண்ணாருல. கரெக்டா அது முடிஞ்சோடனே பிக் பாஸ் சொன்னாரு இந்த மாதிரி ரோஸ்டிங்க்கு வந்து பஸ்ஸர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு. அவரோட ரோஸ்டிங்கா கூட கன்சிடர் பண்ணாம அந்த இடத்துல விஷால ரொம்ப அழகா தாக்குனாரு பிக் பாஸ். தம்பி நல்லா புரிஞ்சுக்கோடா தம்பி, உன்னெல்லாம் வச்சு செஞ்சா பத்தியா, அதுதான் பிக் பாஸ் சொன்ன ரோஸ்ட். எதுக்காவது யோசிச்சுதா அந்த பொண்ணு? ஒரு செகண்டாவது யோசிச்சுதா? என்ன அழகா வச்சு டப் 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 எல்லாம் காலி. அது முடிஞ்ச பிறகுதான் விஷால் போறாரு. விஷாலே ஏஞ்சி நிக்கிறாரு. பேசிட்டாரா? கிழிச்சிட்டாரா? ஆனந்திக்கு புகழ்ந்தார் பாத்தீங்களா பிக் பாஸ்? ஏன்னா ஆனந்தி வந்து தேவையில்லாத அசிங்கம் பிடிச்சது இதெல்லாம் பேசாம கரெக்டா என்ன தேவையோ அங்க அடிச்சாங்க. அதனாலதான் புகழ்ச்சி. விஷால் முடிஞ்சு அடுத்தது இது முடிஞ்ச உடனே ரோஸ்ட் பஸர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ரோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா விஷாலுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு அசிங்கம் தானே, வர்ஷினிக்கு இதெல்லாம் ஒரு அசிங்கம் தானே. இவங்கெல்லாம் வந்து இல்ல இப்போ பொதுவா நான் என்ன பண்றேன் நினைக்கிறேன்னா, இவங்கெல்லாம் பயங்கர புத்திசாலின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. கிடையாது, எல்லாம் முட்டாளுங்க. எதுக்காக பயப்படுறாங்கன்னே தெரியல. என்ன நீங்க எனக்கு புரியலையே. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல எனக்கே நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டது இது பண்ண எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. இன்னொன்று காலையில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்க. இவங்க இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க, இவங்க குரூப்பாக விளையாடுறாங்க. இன்னொன்று ஒன்றுமே பண்ணல. மெஜாரிட்டி ஆஃப் ஹவுஸு வர்ஷினியை சொன்னாங்க ஒன்றுமே பண்ணலன்னு. ஓகேவா? எதுவுமே பண்ணாதவ தான் இன்னைக்கு வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்திருக்கணும். அதுவே தப்பு, சாய்ஸே தப்பு. காலைல கூட முத்துவை பத்தி சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க யாரையும் விளையாட விடாம நீங்க உங்களோட அப்ப எல்லாருமே வந்து கைதட்டி சிரிச்சு. அதாவது என்ன சொன்ன வந்தாங்கன்னா, நீங்க நான் தனியா விளையாடுறேன் தனியா நான் இண்டிவிஜுவல்னு காமிச்சிக்கிறதுக்கு மத்தவங்க கேமையும் சேர்த்து விளையாடிக்கிட்டு நீங்க இண்டிவிஜுவல்னு பேர் வாங்கிடுறீங்க. அதுதாங்க சொல்றேன். யார் அந்த வீட்டுல ரொம்ப யோகியமா சூப்பரா கேம் விளையாடுறா? இப்ப எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்றாங்க முத்துக்குமரன் தான் ஜெயிக்க போறாரு. ஜெயிக்கட்டும், ஐ டோன்ட் கேர். முத்துக்குமரன் சூப்பர் யோகியமா பயங்கரமா எல்லா இடத்துலயும் பயங்கரமா விளையாடிடுறாரா? பிளஸ் மைனஸ் எல்லாருக்கிட்டையுமே பிளஸ் மைனஸ் இருக்கு. அந்த மாதிரி சவுண்டு கிட்ட பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. தர்ஷிகா ஒரு பாயிண்ட் சொன்னா சிவகுமாருக்கு, அந்த பாயிண்ட் ஆக்சுவலா எனக்கு கேட்டிங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, பின்னாடி தான் போய் புலம்புறாரு தவிர்த்து முன்னாடி தைரியமா வந்து தீபக் கிட்ட பேசுறதுக்கு இது கிடையாது. அவ இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருப்பா, 24 ஹவர்ஸ்லயும் சிவகுமார் கிட்ட பேசியிருப்பா. ஆனா அவர் உங்களை யோன்னுலாம் சொல்றாரு. சுஜாக்கா வந்து லெட்டர்ல வந்து பி போல்டு பி பிரேவ்லாம் போடுறாங்க. நீங்க ஏன்னா இப்படி இருக்கீங்க? நான் இப்படி சொன்னா வச்சு உங்களுக்கு உரைக்கும் தானே நான் சொன்னேன் அப்படின்ட்டு. புரியுதா? அதுக்கப்புறம் தீபக் போய் பேசுறாரு பாருங்க தர்ஷிகா கிட்ட. ஆஹா இந்த பொண்ணு நம்மளதான் சொல்லுது. அதாங்க டக்குன்னு அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சா விழுறவங்க வந்து விழுந்துகிட்டே இருப்பாங்க. அடிக்கவே மாட்டீங்களே. நீங்க அடிச்சாதானே வந்து. எனக்கு சிவகுமாருக்கு சொன்ன ஒரு பாயிண்ட்ஸுமே எல்லாருமே ரொம்ப தெளிவா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் கிட்ட வந்து இப்ப இந்த விஷயம்லாம் முன்னாடி நின்னு கூட பேசக்கூடாது, நீ அந்த அளவுக்கு வருத்துல நான் உட்காந்துதான் பேசுவேன்னு சொல்லி சௌந்தர்யாவெல்லாம் மாக் பண்ணாருல. அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளுடைய சிவகுமாருக்கு வந்து எல்லாருமே அவரோட பெட்டர்மெண்ட்டுக்காக சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த இடத்துல. முக்கியமா தர்ஷிகா நீங்க சொன்ன மாதிரி அதுதான் சிவகுமாரை வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, சவுண்டை வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இதுல வந்து சவுண்டோட கேரக்டர் அவங்க பேட் பண்றதா நினைச்சிட்டு ஒண்ணு பண்ணாங்கல்ல, கிடையாது. அவங்க கேரக்டர் எல்லாம் அவங்களே பேட் பண்ணிக்கிட்டாங்க. மிஸ்டர் விஷால் நீங்க சொல்றீங்கல்ல நின்னு பேசுற அளவுக்கு தகுதி கிடையாது, உட்காந்து நீ முதல்ல உனக்கு தகுதியே கிடையாது. அவ்வளோ பேடா பின்னாடி கேவலமா பேசிட்டு இப்ப வரைக்கும் நீ ஓப்பனா ஒத்துக்காத. எனக்கு விஷால் பத்தி பேசுறதுக்கே பிடிக்கலங்க. தகுதி இல்லாதவ பத்தி நம்ம பேச வேண்டாங்க. வேஸ்ட் டைம் வேஸ்ட். தேவையில்ல. வில் மூவ் டு நம்மளோட இன்னைக்கு இந்த இண்டிவிஜுவல் டீம் அண்ட் அதுமே கேமே ஆரம்பிக்கல. நாங்கள உங்களுக்கு யாரு யோசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு சொல்லி ஆகணும், என்னன்னா சத்யா வந்து இன்னும் கேமே ஆரம்பிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. சத்யா காணவே இல்லை இந்த வீக்கும். அவர் வந்து வெறும் குரூப்பா விளையாடுறாரு, எல்லாம் பண்றாரு. அவர் தனிவா ஒரு இண்டிவிஜுவல் கேமோ இல்ல அவருக்குன்னு ஒரு பிளானிங்கோ எனக்கு எதுவுமே தெரியல. வர்ஷினி 0 சாச்சனாலாம் எதுக்கு இந்த வீட்டில் வாழுதுன்னே தெரியல அந்த பொண்ணெல்லாம் எனக்கு. அண்ட் தர்ஷிகா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு ஒன்று ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. இப்போ புதுசாக லவ் ட்ராக்குள்ளே குதிச்சிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ டம்மி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சவுண்டெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. சவுண்டு இண்டிவிஜுவலாகவே நல்லாவே விளாடுறாங்க. நிறைய இடங்கள் தப்பும் செய்கிறாங்க, நல்லதும் செய்கிறாங்க. ஜனங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க என்னென்னு அவங்க காமிக்கிறாங்க. இதுதான் நான்
எனக்குள்ள நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு அவங்க காமிக்கிறாங்க. ஸோ சவுண்டெல்லாம் நல்லா. அதே மாதிரி முத்துக்குமரன் அவரும் ப்ளஸ்ஸோ மைனஸோ எல்லாத்தையுமே அவரும் காமிக்கிறாரு. தீபக்கு ப்ளஸ்ஸை விட அதிகமான பேட் எனக்குள்ளே இருக்குன்ற மாதிரி அவரு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று பண்ணின்னு இருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து சிவகுமாரோட உட்காந்து அவங்கள வந்து பேசி சரி பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். கண்ட்ரோல் நான் பண்ணிக்கிறேன், இனிமேல் நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஆகிறாரா இல்லையா. ஏன்னா அவர் கேப்டனாக வேற இருக்கார். அவருக்கும் பவித்ராக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க 2 பேரும். அவங்களுக்கு ஒரு டாஸ்க் நடந்தது. அதில் வந்து தீபக் ஜெயிச்சிருக்காரு. அந்த ஜெயிச்சதுனால கேப்டனாக இப்போ நம்ம எதுவுமே ஸ்லிப் ஆகக்கூடாது அதனால உட்காந்து சிவகுமார் கிட்ட சமரசம் பண்ணிக்கிட்டாரா இல்லை உண்மையாலுமே மனசு வந்து சமரசம் பண்ணிக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது. அது இந்த கேப்டன்சி வீக்கில் தான் நம்ம அதை வந்து கிளியரே பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து 2 கட்டா மைண்டில் தான் இருக்கேன் நான். ஏன்னா இப்போ தான் கேப்டன்சி வந்திருக்கு, இந்த மாதிரி பேட்ச் கொடுக்கும்போது இதான் ரீசன்னு சொல்லி தூக்கிடுவாங்களோ அதுக்காக பண்ணாரா இல்லை வந்து இல்லை நம்ம மாற்றிக்கிற டைம் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரா அது அப்படின்றது 2 மைண்ட் செட்டும் எனக்கு இருக்குது. பட் போகலாம் காலப்போக்கில் இந்த ஒரு வாரத்தில் நம்ம அது இது பண்ண முடியும். முக்கியமா ஜாக்லின், நான் உங்ககிட்ட ஜாக்லினை பத்தி கேட்கணும் இன்னைக்கு. ஏன்னா வர்ஷினிக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு இந்த வீக் கேட்கும் போது வர்ஷினிக்கு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களை வந்து எல்லாருமே காலையில ஒண்ணுமே ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னதுக்காக இவங்க சொன்னாங்க. அப்ப மஞ்சரி கூட கேட்பாங்க, எங்க அது சுவாரஸ்யமா பற்றி இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கன்னு. எனக்கு இது ஜாக்லின் பண்ண வேண்டியது இல்லை, இது அன்வான்டா தான் ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு ஓவராலா அவங்க சௌந்தர்யாக்கு சப்போர்ட், வர்ஷினிக்கு சப்போர்ட் இல்ல. அந்த அம்மா புதுசா ஏதோ பண்றேன்னு பண்ணாங்க. எனக்கே சிரிப்பா இருந்தது, என்ன போயிட்டு உட்காந்துட்டு வர்ஷினிக்கு பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அது வந்து டோட்டல் ஸ்டூபிடிட்டி. அது ஏதோ ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி ரொம்ப புத்திசாலித்தனமாக மேடம் பண்ணாங்க. அது மொக்கையாக இருந்தது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்டு இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா இண்டிவிஜுவல் பிளே. எஸ், இண்டிவிஜுவல் பிளே ஜாக்லின் விளாடுறாங்க. ஜாக்லின் வந்து இண்டிவிஜுவல் பிளே நல்லாவே விளாடுறாங்க. பயங்கர உஷாரான ஒரு கேரக்டர் தான். அதேமாரி பாய்ஸ் அணியில் ஜெஃப்ரி, எஸ் எனக்கு இண்டிவிஜுவல் பிளேவா தெரியல, குரூப் பிளேவா தான் இருக்கு ஜெஃப்ரியை பார்க்கும்போது. ஸோ கமிங் டு இன்னைக்கு வந்து இந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் கிட்ட கேட்டதுக்கு அழகா ஆண்கள் அணிட்டாங்க. ஸோ அதனால மஷ்ரூம் பிரியாணி, எக் ரோஸ்ட் அதெல்லாம் செஞ்சு ரொம்ப அழகா கொடுத்தாங்க. முத்து போய் எல்லாருக்கும் ஊட்டி விட்டாரு. முத்து ஸ்டார்டிங்ல கூட சொன்னாரு நமக்காக வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க, ஸோ அவங்களுக்காக செய்யணும். அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மறுபடியும் அதுதான் சொல்கிறேன்ல, எவ்வளோ அடித்து முட்டிக்கிட்டாலும் அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த வந்து சேர்ந்துருவாங்க, மக்கள் சேர்ந்துருவாங்க. அது க்யூட்டாக இருந்தது. ப்ளஸ் அவங்க நம்மளுக்கு பண்ணதை மறக்காமல் நம்ம ஒரு நன்றி கடனாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு முத்து சொன்னது நல்லா இருந்தது. அதுதான் நியாயமும் கூட. ஸோ அழகாக வெஜ் பிரியாணி பண்ணி எல்லாம் கொண்டு போய் அழகாக நிலா சோறு மாதிரி வெளில கார்டனில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தானே அடுத்த நாள் டபுள் ட்ரிபிளாக சண்டை போடுறதுக்கு நிறைய இருக்கும். அதனால இந்த ஒரு செக்மெண்ட் வந்து அன்பை கலந்த ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது. நன்றாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து வீக்கெண்ட் வந்துட்டோம். யார் வந்து எவிக்ட் ஆகுவாங்க இப்பொழுதுக்கு, யார் அந்த நிலவரத்துல இருக்காங்க? நீங்க நான் மக்கள் ஆசைப்படுறவங்க ஆவாங்களா இந்த வாரமாவது? சாச்சமா தேவி ஆகணும் எலிமினேஷன். ஏன்னா சிவகுமார் சேவ் ஆயிட்டாரு. சாச்சமா தேவி மேல தர்ஷிகா தான் இருக்கிறாங்க. மறுபடி இந்த பொண்ணை வச்சா கேம் விளையாடுவோம் ஏதாவது பண்ணணும், தர்ஷிகாவை தூக்காதீங்க. தர்ஷிகா எப்படியா இருந்தாலும் போகிற டிக்கெட்டு தான். அவங்க போயிடுவாங்க, நீங்கள் அனுப்பவே தேவையில்ல, அவங்களே போயிடுவாங்க. அதை சாச்சனாவை தயவுசெய்து அனுப்பிச்சிருங்க. சாச்சனா இருக்கிறதுனால இல்லை, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. சாச்சனாவோட எவிக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பிக் பாஸ் எவிக்ஷன்லேயே நான் கொண்டாட போகிறேன், டான்ஸ் ஆட போகிறேன். அந்த நாளையே நான் எஸ் அப்படின்னு பண்ண போகிறேன்னா அது சாச்சனாவோட எவிக்ஷன் தான். ப்ளீஸ் அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்கள் பிக் பாஸ். எனக்குன்னு கிடையாது, நிறைய பேர் சாச்சனாவோட எவிக்ஷனுக்காக வெயிட்டிங். அந்த பொண்ணு 1% கூட அந்த வீட்டில் இருக்க தகுதி கிடையாது. தயவுசெய்து எலிமினேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஸ்டான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு உங்களுக்குமே. அது ரொம்ப அழகாக வந்து வெல் ஹேண்டில்டு. அண்ட் இதே மாதிரி நாளைக்கும் பிக் பாஸ் முடிச்ச உடனே அபியும் நானும் வந்துடும். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.